அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். சிம்பிளிஃபைல ஏற்கனவே நம்ம பார்த்தோம்பா, இங்க இருக்கிற நம்பரை விட இதுல பெரிய நம்பர் வந்தா மைனஸ் பண்ணணும். இதையும் மைனஸ் பண்ணணும், அப்படிதானே? இங்க இருக்கிற விட இங்க நம்பர் வந்து பெரிய நம்பர் வந்தா மைனஸ் பண்ணணும், சின்ன நம்பர் வந்தா கூட்டணும். இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப இதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 102. இதுதான் ஆன்சர்ப்பா. இப்போ ஃபார்முலா மெத்தட்ல நம்ம பார்த்துக்கிறோம். இது வந்து ஷார்ட்கட்டு. இப்போ ஃபார்முலா மெத்தட் பாருங்க. இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்ல இருக்கு. இதுக்கு a பிளஸ் பி a மைனஸ் பி, அப்படிதானப்பா? இதுக்கு அடுத்து பாருங்களேன், இது 240. இதுல a என்பது என்னது? 171, bன்றது 69, அப்படிதானப்பா? இப்போ இது ரெண்டையும் கூட்டினா தான் இங்கே 240 வரும். அப்போ என்ன வரும் கீழே? a பிளஸ் பி, அப்படிதானப்பா? அப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். a மைனஸ் பி மட்டும்தான் இருக்கும். இங்கே a என்னது? 171, b என்னது? 69. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 102. இதுதான்ப்பா ஆன்சரு. பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஷார்ட்கட்டில் நான் சொன்னேன். ஓகேவா? இப்போ ஹோம்ஒர்க் சம் பார்ப்போம்ப்பா. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்பா. இதை வந்து நீங்கள் செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.